நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சிவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்றே நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க, சிம்சோன் ஒரு நபரை குறித்த தேவனுடைய வார்த்தை. என்ன வார்த்தை? நீ எப்படி இருக்கணும்? நசரேயனா இருக்கணும். என்னாகும் 6:2 வரைக்கும் வாசிங்க. ஒரு நசரேய விரதம் உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அங்க சொல்லப்பட்டு. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கு விரதம் பண்ணி கொண்டவர்களா இருக்கும்படி நசரே விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கிடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எந்த விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனா இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமல் இருக்க கிடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமுடியை வளர விட கிடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேதத்தின் அண்டையில் போக கூடாது. இது தேவனுடைய வார்த்தை சிம்சோனுக்கு. அவனுக்கு அந்த வார்த்தை எல்லாம் குப்பை மாதிரி தெரிஞ்சிச்சு. 3 காரியங்கள். ஒன்று, திராட்சை ரசம் அல்லது திராட்சை பழங்கள் இது எதையுமே அவன் புசிக்க கூடாது. திராட்சை பழம் புகுந்து விளையாடின மனுஷன். இப்ப அதே இடத்துலதான் நீங்களே இருக்கிறீங்க. விசுவாசி என்று சொல்லும் போது அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்கணும்? வேதம் சொல்லுது, அவங்க மாம்ச இச்சைக்கு விலகி இருக்கணும். இப்ப என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, எல்லா பாவ காரியங்களையும் சிம்சனை போல தைரியமா இப்ப துணிகரமா ஜனங்கள் செய்யறாங்க. 2வது காரியம், கத்தி தலையில படக்கூடாது. 52 சங்கீதம் 2வது வசனம். நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடி செய்யும் உன்னாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. பாருங்க, இங்க அந்த கத்திக்கு உங்க நாவை ஒப்பிடுறாங்க. சிம்சனுடைய வாழ்க்கையை படிக்கும் போது சொல்லுவாங்க, ஐயோ இவனை மாதிரி மட்டையன் எவனுமே இருக்க முடியாது. நான் சொல்லுவேன், நீங்க அவனை காட்டிலும் மட்டையனா இருக்கிறேன். காரணம், அவனுக்கு புத்தி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஆனா இப்போ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அப்ப நீங்க அவனை காட்டிலும் எத்தனையோ மடங்கு கெட்டவங்க. ஏன்? இந்த நாக்கு டெய்லி கத்தி தலையில படுற மாதிரி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தப்பு அவனால பண்றீங்க, எவ்வளவு பேரை குறை சொல்றீங்க, முறுமுறுத்துறீங்க, தூஷிக்கிறீங்க, எவ்வளவு பேரை கெடுத்து இல்லாத பொருள் அதெல்லாம் சொல்றீங்க. அப்ப எத்தனையோ மடங்கு சிம்சனை காட்டுல மோசமா இருக்கிறீங்க. 3வது காரியம், பிரேதங்கள் பக்கம் போக கூடாது. அவன் பிரேதங்களை போனான், அதுல தேன் கூடு இருந்துச்சு, தேன் எடுத்து சாப்பிட்டான். இப்ப இங்க அநேக விசுவாசிகள் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதே பிரேதங்கள் பக்கம் தான். பிரேதங்கள் என்று சொல்லும் போது துர்க்கிரியைகள் செய்யக்கூடிய ஜனங்கள், பிறருக்கு தீங்கு விளையக்கூடிய ஜனங்கள். 1வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும். பாருங்க, உண்மையிலேயே நீங்க கிறிஸ்தவர்களே ஆனால், உண்மையிலேயே நீங்கள் வேத வசனத்துக்கு நடுங்குவீர்களே ஆனால், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கூடாது. பாவிகளுடைய வழியை நில்லாம நீனே பாவியா இருந்து மற்றவனை கூப்பிட்டு அங்க நேரம் போக்கிட்டு இருக்கிற பரிகாசக்காரில் உட்காரும் இடத்துல உட்காராம இருந்து கதை பேசுறது எல்லாமே அவங்க கூட தான். அப்ப சிம்சோனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வேத வசனத்துக்கு அவன் நடுங்கல. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14 வசனம் வாசிப்பீர்களேயானால், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் போதும். தேவனுடைய ஆவி பலமாய் பெற்ற ஒரு மனுஷன். நீங்களும் அதே நிலைமையில் தான். ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய ஆவியுடைய கிரியை உங்களுக்கு நடந்துச்சு. அபிஷேகம் பெறும்போது அவர் நிறைவாய் உங்களுக்குள்ள கிரியேட் செய்தார். ஆனா எப்ப தேவ வசனத்துக்கு நீங்க நடுங்கலையோ, சிம்சோனை போல நிசாரமா எண்ணினீர்களோ, அப்பொழுதே சிம்சனை குறித்து வேதம் சொல்லுது, அவனிடத்துல இருந்து தேவனுடைய ஆவியானவர் நீக்கப்பட்டதை அவன் அறியாதிருந்தான். நான் பாவமும் செய்வேன், ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையும் வருது என்றால் நான் சொல்லுவேன், அது வேற ஆவியும். எனக்குள்ள பாவம் இருக்குதா? பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசனா உண்டா இருக்கிறான் வேதம் சொல்லுது. பாவம் பாவம் தான். பாவத்திற்கு சம்பளம் உண்டு, அது மரணம் தான். அதை நான் விசுவாசி ஆயிட்டு அல்லது ஊழியக்காரன் ஆயிட்டு நான் ஒரு நிலைமைக்கு ஆயிட்டேன்னு சொல்லி எனக்கு மட்டும் வேறையா கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே என் நிலைமை இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்க அழணும், கதறணும், கண்ணீர் விடுங்க. பெரிய மாற்றம் உண்டாகும்.